இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் அவருடைய அலுவலகத்தில் வந்து பெயர்களை பதிவு செய்த மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு தொடர்ந்து வழங்கி வருகிறார். அதற்கான துண்டு பிரசுரங்களையும் வழங்கி வருகிறார். அதனை பார்த்து புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் இருந்து பதிவு செய்த மாணவர்கள் கல்வி சார்ந்த உபகரணங்களை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் முருங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் பதிவு செய்த 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு தேவையான நோட்டு, புக்கு, புத்தகப்பை, பேனா, வாட்டர் பாட்டில் உள்ளிட்ட கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் அவர் கூறும்பொழுது அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்வி சார்ந்த உபகரணங்களை வாங்க இயலாமல் ஏழ்மை நிலையில் உள்ள மாணவர்களுக்கு மட்டுமே முதலில் கல்வி சார்ந்த உபகரணங்கள் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். நோட்டீஸை பார்த்தேன், சார் கிட்ட கேட்டிருந்தேன். எனக்கும் பக்கத்து வீட்டு பையனுக்கும் சார் வாங்கி கொடுத்தாரு. என்னோட நேம் திவ்யா, நான் திருமணூர்லேருந்து வரேன். சார் வந்து ஏழை பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கான்டாக்ட் பண்ணார். நான் அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார். நான் வந்து சார் ஒன்று கான்டாக்ட் பண்ணேன். அதேமாரியே அவருக்கு என்னுடைய வந்து பொருள்லாம் எனக்கு வந்து வாங்கி கொடுத்தாரு. அதேமாரி பாட்டில், பேக் எல்லாமே அதுக்கு எல்லாமே எனக்கு டிப்ஸ் பண்ணி கிஃப்ட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. தேங்க்யூம்மா. நல்லா படிக்கணும், நல்லா படித்து ஃபஸ்ட் ரேங்க். நோட்டீஸ் பார்த்துட்டு சார்கிட்ட கேட்டோம். எங்கள் பசங்களுக்கு புக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ரூபா கொடுக்குறேன். பத்து வந்து 2வது போகிறேன். அவங்களுக்கு புக்கு நோட்டு தான் வாங்கி கொடுப்பாங்க. இல்லை, என் பேர் வந்து அஸ்வின். நான் முருங்கப்பாக்கம் சுதா நகர்லேருந்து வரேன். சார் வேலை பார்த்துட்டு வந்து நான் அதை வந்து கேட்டேன். சார் வந்து வாங்கி கொடுத்தாரு. நல்லா படிக்கணுங்களா? இரண்டாம் உலகப் போரின் 79வது ஆண்டு நினைவு தினம் புதுச்சேரியில் அனுசரிக்கப்பட்டது. இரண்டாம் உலகப் போரின் 79வது ஆண்டு நினைவு தினம் புதுச்சேரியில் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர்கள் நினைவிடத்தில் பிரெஞ்சு துணை தூதர் ஜான் பிலிப் ஊத்தர், புதுச்சேரி மாவட்ட கலெக்டர் குலோத்துங்கன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இரண்டாம் உலகப் போரின் போது உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்தியா, பிரான்ஸ் நாட்டின் தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டது. இதில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற முன்னாள் இராணுவ வீரர்கள் பலர் கலந்து கொண்டனர். Sir. Excuse-moi. Sir, correct, sir. Sir.
Mesdames et messieurs, la cérémonie est terminée. Les autorités ont salué le drapeau et leur porte-drapeau ainsi que les invités. Vous êtes invité à un pot d'amitié auprès சார் நேரா பாருங்க அப்படியே புதுச்சேரி அரசு தாகூர் கலைக் கல்லூரியில் தேசிய தர நிர்ணய மற்றும் அங்கீகார குழுவினர் ஆய்வு. புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் தேசிய தர நிர்ணயம் மற்றும் அங்கீகார குழுவினரின் 2 நாட்கள் ஆய்வு துவங்கியது. முதல் நாளான இன்று வருகை புரிந்த தேசிய தர நிர்ணயம் மற்றும் அங்கீகார குழுவில் இடம்பெற்றுள்ள குஜராத் பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் டாக்டர் விஜயகுமார் ஸ்ரீவஸ்தவா தலைமையில் டெல்லி பல்கலைக்கழக வணிகவியல் துறையின் பேராசிரியர் டாக்டர் விஜயகுமார் ரோத்ரியா, பஞ்சாப் ஜலந்தர் ஹன்சுராஜ், மகிழா மகா வித்யாலயாவின் முதல்வர் டாக்டர் அஜய் ஷரீன், பெங்களூரு தேசிய சட்ட பள்ளியின் துணை ஆலோசகர் டாக்டர் ஏஎஸ் பிரசாந்த் ஆகியோரை கல்லூரியின் முதல்வர் சசிகாந்ததாஸ் வரவேற்றார். தொடர்ந்து கல்லூரியில் கொரோனா நோயினால் உயிரிழந்தவர்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள கொரோனா நினைவு தோட்டத்திற்கு சென்று மலர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் கல்லூரியின் நுழைவு வாயிலில் உள்ள தாகூர் சிலைக்கு மலர் அஞ்சலி செலுத்தினார்கள். இதனை அடுத்து கல்லூரியின் முதல்வர் கல்லூரி குறித்த சிறப்புகளை காணொலி காட்சியின் மூலமாக கல்லூரியின் சாதனைகள், கல்வி சார்ந்த செயல்பாடுகள், மாணவர்களின் குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சி இவற்றை விளக்கினார். மேலும் 5 ஆண்டு கல்வி வளர்ச்சி, மாணவர்களின் ஈடுபாடு, ஆசிரியர்களின் திறன் மேம்பாடு, அலுவலக நடைமுறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் இன்ன பிற தகவல்களை உள்தர மேம்பாட்டு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வேலுராஜ் விளக்கினார். பிறகு கல்லூரியில் உள்ள 16 துறைகளுக்கும் சென்று ஆய்வு மேற்கொண்ட தேசிய தர நிர்ணய மற்றும் அங்கீகார குழுவினர் கற்றல் மற்றும் எழுதுதல் திறன் வளர்ப்பு மையம், பல்திறன் வளர்ப்பு மையம், சிவப்பு நாடா சங்கம், நாட்டு நலப்பணி திட்டம், தேசிய மாணவர் ஆகியவைகள் குறித்த மாணவர்களுடன் கலந்துரையாடினார்கள். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் பெற்றோர்கள், மாணவர்கள், பேராசிரியர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 1 மாதமாக கடுமையான வெயிலுடன் அனல் காற்று வீசி வருகின்றது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர். மேலும் வெயிலில் பொதுமக்களின் தாகத்தை தணிக்க பல்வேறு அரசியல் கட்சிகள் நீர்மோர் பந்தல் திறந்து மக்களுக்கு உதவிகளை செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் முத்தியால்பேட்டை மார்க்கெட் அருகே இன்று திறக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி தலைவரும் எம்பியுமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி மற்றும் புதுவை மாநில காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து இலவசமாக பொதுமக்களுக்கு மோர், தர்பூசணி, நுங்கு போன்ற குளிர்ச்சியான பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முத்தியால்பேட்டை காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் செய்திருந்தார். அவர் தலைமையில் நடைபெற்ற இலவச நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சியில் தொகுதியை சேர்ந்த ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஈரம் ஃபவுண்டேஷன் நிர்வாகிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் காமராஜர் நகர் தொகுதியில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது.
புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அழைப்பாளர் வினோத் ஏற்பாட்டின் பெயரில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் ரெயின்போ நகர் சந்திப்பில் திறக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி தலைவரும் எம்பியுமான வைத்தியலிங்கம் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து இலவசமாக பொதுமக்களுக்கு மோர், தர்பூசணி, நுங்கு போன்ற குளிர்ச்சியான பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு இலவசமாக மோர் மற்றும் குளிர்பானங்களை அருந்தி சென்றனர். பிரதமர் என்ற நிலையிலிருந்து இறங்கி வந்து காங்கிரஸ் கட்சியை தரம் தாழ்ந்து பேசுகிறார், பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார் என்று புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி பேட்டி அளித்துள்ளார். பிரதமர் என்ற நிலையிலிருந்து இறங்கி வந்து காங்கிரஸ் கட்சியை தரம் தாழ்ந்து பேசுகிறார், பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார் என்று புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி பேட்டி அளித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி, நடந்து முடிந்த 3 கட்ட தேர்தல்களிலும் தேர்தல் துறை பல முயற்சிகளை எடுத்தும் வெப்பம் காரணமாக எதிர்பார்த்த வாக்கு சதவீதம் உயரவில்லை. பிரதமர் மோடி பிரச்சாரத்தின் பொழுது முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை பேசி வருகிறார். பிரதமர் என்ற நிலையிலிருந்து இறங்கி வந்து காங்கிரஸ் கட்சியை தரம் தாழ்ந்து பேசுகிறார், பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தால் தாலி கூட இல்லாமல் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என பேசி வருகிறார். இது கண்டிக்கத்தக்கது. பிரதமர் குழம்பி போய் இருக்கிறார் என்றார். மேலும் பேசிய அவர், புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 3 ஆண்டுகளை தாண்டி உள்ளார். இந்த 3 ஆண்டுகளில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியின் சாதனைகள் 0 தான். முதியோர் பென்ஷனை 500 ரூபாய் உயர்த்தி கொடுத்ததுதான் இவர்களின் சாதனை. இது ஊழல் நிறைந்த ஆட்சி என்பதை மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர். 3 ஆண்டு கால சாதனை புதுச்சேரி மக்களை வஞ்சித்ததுதான். கல்வித்துறையில் மாணவர்களின் நலனுக்காக காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை முடக்கும் வேலையை முதலமைச்சரும் கல்வி அமைச்சரும் செய்து வருகின்றனர். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நீட் தேர்வை நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் தற்பொழுது செவிலியர் படிப்புக்கும் நீட் தேர்வை கொண்டு வருகின்றனர். ஏழை எளிய மக்களுக்கு செவிலியர் படிப்பு படிக்க முடியாத சூழல் ஏற்படும். இதனை அனைத்து கட்சியினரும் எதிர்க்க வேண்டும் என்றார். 3 கட்ட தேர்தலில் இந்தியா கூட்டணி முன்னிலையில் உள்ளது. நிச்சயமாக 7 கட்ட தேர்தல் முடிந்ததும் இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைக்கும். இந்தியா கூட்டணி தலைவர்கள் அமர்ந்து பேசி யார் பிரதமராக வேண்டும் என முடிவு எடுப்பார்கள். ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து என்றார். புதுச்சேரியில் மகளிர் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற ஹோமியோபதி மருத்துவ முகாமில் ஏராளமானோர் பங்கேற்று சிகிச்சை பெற்று சென்றனர். புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் ஹோமியோபதி மருத்துவ முகாம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் ஆகியோர் மருத்துவ முகாமை துவக்கி வைத்தனர். புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி, துணைத் தலைவி ஜெயலட்சுமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஹோமியோபதி மருத்துவ முகாமில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மருத்துவம் பார்த்து பயனடைந்தனர். இதுபோன்று பொதுமக்களும் கலந்து கொண்டு மருத்துவம் பார்த்து சென்றனர். இதில் காங்கிரஸ் மகளிர், காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். ஓய்வு அறியா போராளியும் அரசு ஊழியர்களின் விடிவெள்ளியும் அரசு ஊழியர்களின் சங்கங்களின் சம்மேளனத்தின் மறைந்த முன்னாள் கௌரவ தலைவர் தோழர்
CH பாலமோகனின் 2ஆம் ஆண்டு நினைவு வேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி உருளைன்பேட்டை மூவேந்தர் வீதி முல்லை நகரில் அமைந்துள்ள புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன அலுவலகத்தில் ஓய்வு அறியா போராளியும் அரசு ஊழியர்களின் விடிவெள்ளியும் அரசு ஊழியர்களின் சங்கங்களின் சம்மேளனத்தின் மறைந்த முன்னாள் கௌரவ தலைவர் தோழர் CH பாலமோகனின் 2ஆம் ஆண்டு நினைவு வேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனை ஒட்டி மரக்கன்றுகள் நடுதல் நடைபெற்றது. இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. தொடர்ந்து மாலையில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு அரசு ஊழியர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் வரவேற்புரையாற்ற தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். தொடர்ந்து உறுப்பினர் சண்முகம், ஆலோசகர் சீதாராமன், கீதா வின்சென்ட், ராஜ், அமைப்பு செயலாளர் ஆனந்த கணபதி, சிவஞானம், ஞானசேகர், முனுசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து தென் மண்டல காப்பீட்டு ஊழியர் கூட்டமைப்பின் முன்னாள் பொதுச் செயலாளர் சுவாமிநாதன், மூர்த்த தொழிற்சங்க தலைவர் முருகன், அரசு ஊழியர் சம்மேளன அறக்கட்டளை தலைவர் முருகன், கௌரவ தலைவர் பிரேமதாசன், பொதுச் செயலாளர் ஷேக் அலாவுதீன், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் அஞ்சலி உரை ஆற்றி அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த CH பாலமோகனின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முடிவில் பொருளாளர் கிறிஸ்டோபர் நன்றி உரை ஆற்றினார். இந்த விழாவில் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தை சேர்ந்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் பகுதியில் தென் மண்டல அளவிலான கைப்பந்து போட்டி பரிசளிப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது. தென் மண்டல அளவில் 17 வயதுக்குட்பட்ட பள்ளி மாணவர்களுக்கான கைப்பந்து போட்டிகள் அரியாங்குப்பம் பாரதி கைப்பந்து கழக விளையாட்டுத் திடலில் 2 நாட்கள் நடைபெற்றது. யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி அமைச்சூர் கைப்பந்து கழகம், பெங்களூரில் உள்ள கர்நாடகா கைப்பந்து அசோசியேஷன், புதுச்சேரி ஸ்போர்ட்ஸ் காய்ஸ் குரூப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஆகியவை இணைந்து இந்த போட்டிகளை நடத்தினார்கள். இதில் தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கேரளா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களை சேர்ந்த 8 அணிகள் பங்கேற்றனர். இதன் இறுதிப் போட்டியில் கர்நாடகா கைப்பந்து அணியும் தமிழ்நாடு கைப்பந்து அணியும் விளையாடினர். 2-1 என்ற புள்ளி கணக்கில் கர்நாடகா அணியினர் வெற்றி பெற்று முதலிடம் பெற்றனர். முதலிடம் பிடித்த அணியினருக்கு பாஸ்கர் MLA நினைவு பரிசு மற்றும் மெடல்களை வழங்கி வாழ்த்தி பேசினார். பேங்க் ஆஃப் இந்தியா கதிர்காமம் கிளையில் மூத்த குடிமக்களுக்கு சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. பேங்க் ஆஃப் இந்தியா கதிர்காமம் கிளையில் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. வங்கி மேலாளர் திருமதி பாக்யபிரியா, துணை மேலாளர் செல்வி சூர்யா அவர்கள் வங்கியின் மூத்த குடிமக்களுக்கு வழங்கும் சிறப்பு திட்டங்கள் மற்றும் சலுகைகளை எடுத்துரைத்தனர். வாடிக்கையாளர்கள் சேவை ஒருங்கிணைப்பாளர் திரு அன்பரசு அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார்கள். மூர்த்த குடிமக்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. பங்கேற்ற மூர்த்த குடிமக்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது.
புதுச்சேரி அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தில் வன்னியர் குல மரபினர் சார்பில் நடைபெற்ற உபயத்தில் சிறப்பு விருந்தினராக பாஜக பிரமுகர் விக்கி என்கின்ற ராஜகணபதி கலந்து கொண்டார். புதுச்சேரி அரியாங்குப்பம் செடிலாடும் அம்மன் கோவிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள், ஆராதனைகள் செய்யப்பட்டு பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்று சென்றனர். இதில் முக்கிய நிகழ்வாக வன்னியர் குல மரபினர் சார்பில் சுவாமி வீதி உலா மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேலும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை செய்யப்பட்டு யானை வாகனத்தில் எழுந்தருளி அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதில் வன்னியர் குல மரபினர் சார்பில் நடைபெற்ற உபயத்தில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்கின்ற ராஜகணபதி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த ஏராளமான முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.